ஹலோ மக்களே, இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்களா? எப்படி வந்து ப்ரெசன்ட் வந்து கன்டென்ட் க்ரியேட் பண்ணார் திவாகர் கிட்டன்னு பார்த்தீங்கல்ல. இப்போ லைவ்லையுமே சாண்ட்ரா அந்த சீக்ரெட் டாஸ்க்கை தான் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப சின்சியராக பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ சீக்ரெட் டாஸ்க்கு சாண்ட்ரா வந்து சூப்பராக பண்ணுறாங்க. கன்டென்ட்டு ப்ரொமோலலாம் சாண்ட்ரா தான் வராங்க, சரியாக பண்ணுறாங்க அப்படின்னா, அதே தானம்மா பார்வும் பண்ணாங்க. ஆனால் என்ன, இது பிக் பாஸ் சீக்ரெட்டுன்னு சொல்லி பண்ணதுனால இப்போ சாண்ட்ரா என்ன வேணால் பார்வோட மிஞ்சிட்டாங்க சாண்ட்ரா அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அது சீக்ரெட் டாஸ்க்குன்னு சொல்லி நாமினேஷன் பாஸ்ன்னு சொல்லி இல்லை, அது நாமினேஷன் பாஸ் கூட விட்டுருங்க. சீக்ரெட் டாஸ்க்குன்னு ஒரு பவரை வந்து பிக் பாஸ் கொடுத்ததுனால இவங்க என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னும் போது சீக்ரெட் டாஸ்க்கை பிக் பாஸ் எதுக்கு கொடுப்பாரு ஃபஸ்ட்டு? அப்படி ஒரு கொஸ்டின் வந்தால் போராக போகுது கண்டென்ட்டு. இப்போ ஹோட்டல் டாஸ்க்கு போராக போகுது. ஏன்னா எல்லாருமே நல்லவங்களாயிட்டாங்க. நீங்கள் தான் பார்வை நல்லவளாக்கிட்டீங்களே. அவங்க சண்டை போட்டால் சண்டை போட்டே இருக்கா, எந்த டாஸ்க்கும் பண்ண மாட்டான்னு. இப்போ பாரு சைலண்ட் ஆனோடனே அங்கே கண்டென்ட் இல்லை. அப்போ கண்டென்ட் கிரியேட் பண்ணனா என்ன பண்ணோம்? சீக்ரெட் டாஸ்க் கொடுக்கணும். அப்போ அந்த சீக்ரெட் டாஸ்க்கு சாண்ட்ராவை போட்டால் அவங்க எந்த அலப்பறை பண்ணாலும் பிக் பாஸ் கொடுத்ததுனால தானே செஞ்சாங்க. பிக் பாஸ் கொடுத்ததுனால தானே செஞ்சாங்கன்னா எனக்கு புரியல. அப்போ அதே சாண்ட்ரா கூட சேர்ந்து திவ்யாவும் பண்ணிகிட்ருக்கு. அப்போ சாண்ட்ரா யார் கூட கூட்டணி சேர்ந்தாங்க சீக்ரெட் டாஸ்கில்? அவங்க ஹஸ்பண்ட் கூட. 2 பேரும் என்ன பண்ணுற 2 பேரும் சேர்ந்து தான் கேம் ஆட வந்தாங்க, புருஷனும் பொண்டாட்டியும். அப்போது பிரஜன் கிட்ட அப்போ திவாகர் பிரச்சனை பண்ணும்போது சீக்ரெட் டாஸ்க் கொடுக்கல. ஆனால் அவங்க டார்கெட்டே உள்ளே வரும்போது யாராக இருந்தது? பார்வதியும் திவாகருமா தான் இருந்தது. அப்போது திவாகர் யதார்த்தமாக வந்து அவரோட அந்த ஃபெமிலியராக அவர் வெளில இருக்கிறது வந்து நிறைய பைத்தியக்காரங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னது வார்த்தை. ஒரு பொத்தும் பொதுவாக தான் சொன்னார். அதுக்கு வியானா வந்து பார்த்துட்டீங்களா, அப்படி சொல்லாதீங்கன்னா சொன்னாங்க. அது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அந்த சைடு நான் கிராஸ் பண்ணி போகும்போது எதுக்கு அதை சொல்லணும் அப்படின்னு தான் பிரஜன் ஒரு சண்டையை வலிச்சார். அதுக்கப்புறம் அந்த சண்டையை வந்து பெருசாக்கி அதில் எஃப்ஜே வந்து ஜால்ரா ஸ்டாரு திவாகரை சொல்லவும், அந்த இடத்துலையும் பாரு பிரச்சனை பண்ணணுன்னா பண்ணியிருக்கலாம். திவாகரும் பழைய மாதிரி பேசியிருக்கணும்னா பேசியிருக்கலாம், எஃப்ஜே பேசணும்னா. ஆனால் விஜய் சொன்னதுனால இவங்க ரியாக்ட் பண்ணலை. விட்டுருண்ணே நானும் சார் சொன்னதுனால தான் கம்முன்னு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சைலண்ட் ஆகிட்டாங்க. ஒருவேளை அன்றைக்கி பாருவும் பேசி திவாகரும் பேசியிருந்தா கண்டென்ட் எவ்வளோ கண்டென்ட் வந்திருக்கும். இப்போ நீங்கள் கண்டென்ட் வர்றதை பார்ப்பீங்களா, அந்த கண்டென்ட்டுக்கான ஆள் நெகட்டிவாக கொடுக்குறாங்களா பாசிட்டிவாக கொடுக்குறாங்களான்னு பார்ப்பீங்களா? இப்போ ஹோட்டல் டாஸ்கில் பாசிட்டிவாக தானே எல்லாம் போச்சு, அப்புறம் அது கண்டென்ட் இல்லைன்னு சொல்கிறீங்க. அதே ஹோட்டல் டாஸ்கில் பிக் பாஸ் சீக்ரெட் டாஸ்க் கொடுத்து இப்போ சாண்ட்ரா ஃபுல்லாக இப்போ நெகட்டிவ் ஆக்கிட்டு இருக்காங்க லைஃப் ஃபுல்லாக. இப்போ வந்து தீபக்லாம் கோச்சிக்கிட்டு கிளம்பிட்டாரு, சீஃப் கெஸ்ட்டாக வந்தவர்லாம். ஏன்னா இப்போ வந்து நேற்று பார்த்துருப்பீங்க நீங்கள் லைவ்ல வந்து அந்த லைவ்ல நான் பார்த்தேன். 1 ஹவர்ல வந்து சீக்ரெட் டாஸ்க் கொடுக்குறாங்க, என்ன பிளான் பண்ணுறதுன்னும் போது, அதுக்கப்புறம் திவாகரை வந்து அந்த இடத்துல இருந்து தூக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்க சாண்ட்ரா. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வினோத் கிட்ட பேசினோடனே விக்ரம் ஒத்துக்கிறாரு ஃபயர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வியானா கிட்ட பேசும்போது வியானா அதுக்கு ஒத்துக்கல. அவர் எவ்வளோ வேலை செஞ்சார் லைவ்ல, ரொம்ப கிட்டத்தட்ட விடிய 5 மணி வரைக்கும் போச்சு லைவ். அவங்கெல்லாம் தூங்கினதே 5, 6 மணிக்கு தான். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன ஆச்சுன்னா, பிரியங்கா உள்ளே வந்தாங்க நைட்டு. நான் நேற்று சொன்னேன் இல்லைங்களா எபிசோட்லலாம் பிரியங்கா இல்லை அப்படின்னு. அவங்க மார்னிங்கே அந்த ஸ்டார் கொடுத்தாங்கல்ல, சுபிக்ஷாக்கு யார் 3 பேர் கொடுத்து, இப்போ அந்த ஸ்டார்லாம் கூட வாங்கிட்டாங்க லைவில். கொடுத்த ஸ்டார்லாம் திருப்பி கொடுத்துருங்க, எங்களுக்கு சரியாகவே இல்லை ஹோட்டல் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்போ வந்து யார் கொடுத்தாங்க? சுபிக்ஷா, வியானா, பிரவீனுக்கு கொடுத்தாங்க. ரைட்டா? எங்களுக்கு பெருசாக ஒன்றும் இதுவாக இல்லை இந்த ஹோட்டல். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சிலர்கிட்ட ஓகேன்னு இருந்துச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஸ்டாரை கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பிரியங்கா வந்து கிளம்பிட்டாங்க. அவங்க அப்போ மார்னிங் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மிட் நைட்டில் தான் வராங்க. எப்போ வராங்கன்னா, இந்த சீக்ரெட் டாஸ்க் பேசிகிட்டு இருக்கும்போது தான் வராங்க மிட் நைட்டில் வந்தோடனே அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து டிஃபன் ப்ரொவைட் பண்ணி டின்னர் ப்ரொவைட் பண்ணி திருப்பி அந்நேரத்துக்கு வந்து மஞ்சரியும் தீபக்கும் திருப்பி எங்களுக்கு பசிக்குது ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அந்த கிச்சன்லாம் போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் தான் வந்து விக்ரமோட பஞ்சாயத்தும் போயிட்டுருக்கு. விக்ரம், சாண்ட்ரா. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து திவாகரை வெளில அனுப்புறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்ட விக்ரம் வியானா கிட்ட பேசினதுக்கப்புறம், இல்லைண்ணே வினோத் அண்ணனாவது கொஞ்சம் தான் செய்கிறாரு, திவாகர் அண்ணன் நிறைய செய்கிறாரு, நான் சொல்ல ஆனால் இன்னும் அவருக்கு சொல்லணும், அதெல்லாம் நான் சொல்கிறேன், அவர் செய்கிறாரு, செய்யாமலாம் இல்லை, நல்லா செய்கிற ஒருத்தரை எதுக்கு எடுக்கணும், அவங்க ஏதோ பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, வேணும் ஏதோ கண்டென்ட்டுக்கு பண்ணுறாங்கன்னு வேணா கண்டுபிடிச்சிச்சு. பார்வும் வந்துட்டு இல்லை, ஏதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க சாண்ட்ரா, அவர் கூட சேர்ந்து எனக்கு வேலை செய்ய முடியாது, நீங்கள் யாரை வேணால் போடுங்க, நான் அவர் எடுத்துருங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த சீக்ரெட் டாஸ்கில் என்ன கொடுத்தாங்க, ஒன்று குவிட் பண்ணணும், அவங்களா குவிட் பண்ணணும், இல்லைனா ஃபயர் பண்ணணும், இல்லைனா அந்த போஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி தானே இருந்தது. இப்போ திவாகரை மாற்றிட்டா வேறு யாராவது அங்கே வந்துடுவாங்க. அப்புறம் வியானா கோச்சிக்கிட்டு தானாகவே குவிட் பண்ணிட்டா, ஸோ இவங்களுக்கு 2 டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகிடும். சீக்ரெட் டாஸ்க்குள்ளே இருக்க அந்த 2 விஷயம் கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு டார்கெட் பண்ணுறாங்க. வியானா ஒரே பிடிவாதமாக நான் திவாகரை வந்து எடுக்கலாம் விட மாட்டா. அவர் என்ன பண்ணார், அவர் நல்லா தானே பண்ணார், நல்லா பண்ணியிருந்த ஒருத்தரை எதுக்கு சொல்லணும். அவர் வந்துட்டு அவர் ஏற்கனவே கொஞ்சம் தாங்கி நடப்பார் இல்லைங்களா திவாகர். அந்த காலை வச்சுட்டு அவர் எவ்வளோ வாட்டி ஃபுட் சர்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் எஃபோர்ட் போட்டிருக்காரு தெரியுமா. சும்மாலாம் சொல்லக்கூடாது, அவங்க ஏதோ கண்டென்ட் பண்ணோன்னு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வியானா பளிச்சுன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வியானா சொன்னோன்னே தான் விக்ரம் மாறிட்டார் அது வியானா சொன்னோன்னே விக்ரம் மாறினாரோ முன்னாடி மாறினாரோ அது கிடையாது. ஆல்ரெடி விக்ரம் கான்ஃப்ளிக்ட்குள்ளே வரமாட்டார். ஆனால் ஒரு விஷயம் அங்கே என்ன இருந்ததுன்னா, பாரு திருப்பி சொன்னது, என்னதான் வந்துட்டு ஒருத்தங்களை ஃபயர் பண்ணணும்னு சொன்னாலுமே இது பிக் பாஸோட டாஸ்க்கு.
பிக் பாஸ் வந்து இந்தந்த ஏன்னா இவங்களும் அந்த பொசிஷனுக்கு வந்து அங்கங்கே இருக்கவங்கள நீங்களா நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர், நீங்கள் மேனேஜர், நீங்கள் ஹெட் ஷெஃப் அப்படின்னு சொல்லல. பிக் பாஸா அந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் இவங்க இந்த பொசிஷன்னு சொன்னதுக்கப்புறம், நம்மளுக்கு அந்த பொசிஷனை மாற்ற ரைட்ஸ் இல்ல. ஃபயர் பண்ணவோ, குவிட் பண்ணவோ, அந்த போஸ்டிங் சேஞ்ச் பண்ணவோ நம்மளுக்கு ரைட்ஸ் இல்ல. நாளைக்கு இது விதிமீறல் அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால அது பண்ண முடியாதுன்னு பாருவும் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. ப்ளஸ் திவாகரும் எஃபோர்ட் போட்டாங்கன்றதை எல்லாருமும் ஒத்துக்கிறாங்க. அப்போ சாண்ட்ரா ஒரு பீரியடில் என்ன பண்ணுறாங்க? அப்போ நான் கிச்சன் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். நான் கிச்சன் பண்ண மாட்டேன். திவாகர் இருந்தால் நான் கிச்சனுக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஒத்துக்கிட்ட விக்ரம், அப்புறம் உள்ள சாரி ஒத்துக்கிட்டதுனால சாண்ட்ரா உள்ளே போகிறாங்க. பிரியங்கா வராங்க. சமைக்க எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கோச்சிக்கிட்டு வியானா வந்து நீங்கள் இப்படி வியானாவை வந்து கொஞ்சம் ஹார்ஷாக வந்து சாண்ட்ரா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டைமுக்கு பிடிச்சும் பிடிக்காம ஒரு சாரியும் வியானா கிட்ட கேட்டுடுறாங்க. அப்புறம் கேட்டதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் நேரம் மூட் அவுட் ஆகிட்டு வியானா போய் உட்காந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கிச்சனுக்கு வராமல். ஓகே ஓகே நீ வரலனாலும் பரவாயில்ல, நீ எப்போ வரையவா இல்லை வரலனா அவங்க வரலன்னா இவங்களுக்கு ஹாப்பி தானே, அவங்களா குவிட் பண்ணிட்டு போனோடனே திவாகரை இவங்களே ஃபயர் பண்ணிட்டாங்க விக்ரம் கிட்ட சொல்லி. ஸோ இவங்க பண்ணிட்டு இருக்கும்போது பிரியங்கா வராங்க. பிரியங்கா வந்தோடனே திவாகர் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வராரு. ஏன்னா அவர் வந்து ஃபயர்லாம் பண்ணலை. இது வந்து விக்ரம் வந்து பக்கத்தில் சாண்ட்ரா கிட்ட டைரெக்டாக சொல்ல வெளியில் சொல்லிட்டுருக்காரு. இல்லை இப்போதைக்கு சமாதானப்படுத்தணுன்றதுக்காக நான் சொன்னேன். திவாகர்லாம் ஃபயர்லாம் பண்ணலை. ஓகே இப்போதைக்கு கூல் பண்ணோன்றதுக்காக ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை. இமீடியட்டாக வந்து இப்போதைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டெம்பரவரியாக வந்து இப்போதைக்கு யோசிச்சிருக்கலாம். இந்த நைட்டு போகட்டும். அதுக்கப்புறம் காலையில் பேசிக்கலாம் எல்லாருக்கும் குறைஞ்சோடனே. எல்லாருக்கும் குறைஞ்சோடனே பேசிக்கலாம். அப்போ வியானாவும் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து வந்துடுவா. அப்புறம் காலையில் திவாகரை சமைக்க விடலாம். இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு போகட்டும். அவங்களும் கோவமாக இருக்காங்க சாண்ட்ரா அக்காவும் அப்படின்னும்போது அப்படி தான் இவர் யோசிச்சார். ஆனால் விக்ரம் ஒத்துக்கிட்டாருன்றதே இவங்க ஒரே பிடியாக பிடிச்சிட்டு திவாகர் வந்து கிச்சனுக்கு வரவும் பிரியங்கா கிட்ட அப்படி பேச செய்ய என்ன வேணும் மேடம்னு கேட்க வரவும் பிரியங்கா என்ன பண்ணுறாங்க அப்போன்னு பார்த்து இந்த மாதிரி வந்து எனக்கு நாளைக்கு நீங்கள் டிஷ் இதெல்லாம் பிக் பாஸோட பிளான் தான். அந்த டைமுக்கு என் பிரியங்கா வரணும். அந்த டைமுக்கு நாளைக்கு திவாகர் தான் எனக்கு ஃபுட்டு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லணும். எனக்கு ஏதாவது ஃபுட்டு நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் சார். நீங்கள் ரசம் வச்சா கூட பரவாயில்ல, கஞ்சி வச்சா கூட பரவாயில்ல, நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. உடனே சாண்ட்ரா இருந்துட்டு இல்லை அவர்லாம் செய்ய முடியாது, அவர் லீவ் போடுறாரு நாளைக்கு அப்படின்ட்டாங்க சாண்ட்ரா. திவாகர் இருந்துட்டு இல்லையே நான் லீவ் போடலையே, நாளைக்கு நான் வருவேனே அப்படின்றாரு. உடனே விக்ரம் வந்து நடுவில் வந்துடுறாரு. இல்லை என்ன ஷெஃப்பும் ஹெட் ஷெஃப் ஒன்று சொல்கிறாங்க குக்கிங்கில், எம்ப்ளாயி ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு பிரியங்கா மாற்றி மாற்றி பார்க்கணும். மேனேஜர் அவர் விக்ரம் போயிட்டு இல்லை அவர் வருவார் நாளைக்கு, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். அவர் இல்லை அவர் என்ன செஞ்சாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சாண்ட்ரா கஃபண்ட் ஆயிடுது. இவ்வளோ நேரம் அவர் ஃபயர் பண்ணிட்டேன்னு தானே சொல்கிறீங்க, நாளைக்கு அவர் லீவுன்னு சொல்கிறேன். உடனே வந்து சாண்ட்ராவை வச்சுட்டு பிரியங்கா வச்சுட்டு அங்கேயே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. மேனேஜர் வந்து திவாகர் உங்களுக்கு நாளைக்கு லீவ் வேணுமானா இல்லை நான் லீவ்லாம் கேட்கல, நாளைக்கு நான் வருவேனேன்றாரு அவரும். அப்போ சாண்ட்ரா கஃபண்ட் ஆயிடுது. இவ்வளோ நேரம் ஒத்துக்கிட்டேன் நீங்கள், இப்போ நாளைக்கு அவர் வருவார்னா என்ன அர்த்தம், அப்போ அவர் ஃபயர் பண்ணலன்னு தானே அர்த்தம். நான் அங்கேயே முட்டிக்குது. அதுக்கப்புறம் இது அப்படியே போன மேனேஜர் அவங்க வந்து பிரியங்கா வந்து இப்போ எப்படி இது கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் அஃபன் பண்ணி பார்க்குறாங்க. சாண்ட்ரா முடியலன்னு சரி ஓகே அப்போனா நான் விட்டுருவேன், நான் ஹெட் ஷெஃபாக இல்லை நான் விட்டுருவேன்னு சொல்லி கோச்சிட்டு போய் வெளில உட்காந்துடுறாங்க. பாரு போய் சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. இல்லைக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டாஸ்க்கு செய்கிறோம், இன்னும் ஒரு நாள் தானே, சீஃப் கெஸ்ட் இருக்க வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன திவாகர் கூட வேலை வாங்க முடியல, அதான் வியானா சொல்லி வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல வேலையை, நீங்கள் திவாகர் கூட கான்வர்சேஷனே வச்சுக்க வேணாம், அவர்கிட்ட நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் எதுவும் வச்சுக்க வேணாம், நடுவில் வியானா வச்சு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் வியானாவும் கொஞ்சம் கோவத்தில் தான் இருக்காங்க. அப்போ நான் வேலையை விட்டு போனால் பரவாயில்ல, நான் ஹெட் ஷெஃபாக இருக்க மாட்டேன், நான் கிச்சனுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொன்னேன்னு விக்ரம் ஓகே இதுதான் உங்கள் டெசிஷனா, இப்போ நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படி. ஸோ திவாகரை எடுக்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை. இன்ஃபேக்ட் விக்ரம், பாரு அப்புறம் வினோத்தும் சொல்கிறார் அவரும் நல்லா தான் வேலை செய்கிறாரு அப்படின்னு. அப்போ நீங்கள் வேறு ஏதாவது அவரோட பிஹேவியர் சரியில்லை இல்லை பர்சனலாக ஏதாவது சொன்னார் அப்படின்னா அது ஒரு ரீசனாக வச்சு ஃபயர் பண்ணலாம். ஒன்றுமே இல்லாமல் அவர் வேலை செய்ய மாட்டாருன்றது ஒரு ரீசன் நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் வேலை செய்யாமலாம் இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக செய்கிறாரு இல்லை சொன்னால் செய்கிறாரு அப்படின்னும் போது அது ஒரு ரீசனை வச்சு ஃபயர்லாம் பண்ண தேவையில்ல. அது எனக்கு வந்து ஃபேராக தெரியலன்றதை விக்ரம் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு. ஆனால் இவங்க டாஸ்க் எங்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சோ அப்படிங்கிறதுல புருஷனும் முன்னாடியே வெளில உட்காந்து பேசுகிறாங்க. கேமரா அப்போ வந்து பாரு கொஞ்ச நேரம் இல்லைக்கா நீங்கள் வேலையை நீங்கள் வந்து குவிட் பண்ணுறது சரியில்லைன்னா வேறு என்ன பண்ண முடியும், நான் எனக்கு பிடிக்கல அவர் கூட சேர்ந்து வேலை செய்ய அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல இதான் சான்ஸ்னு பிரஜின் கூட சேர்ந்து இந்த டாஸ்க் ப்ளே பண்ண சொன்னால் அவர் பாரு அட்டாக் பண்ணுறது மட்டும் தெளிவாக பேசுகிறார். ஸோ சாண்ட்ரா கிட்ட பாரு பக்கத்தில் உட்காந்து பேசுகிறாங்க. உடனே பிரஜின் வந்து நீங்கள் இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நீங்கள் எழுந்து போ, நாங்கள் பேசிக்கணும், எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து பாரு சொல்கிறாங்க இல்லை நான் வந்து இப்போ ஒரு பிரச்சனை, அவங்க வந்து மூட் அவுட்டில் இருக்காங்க, அவங்கள எப்படியா சமாதானப்படுத்தலான்னு பார்க்குறேன், இப்படி பேசுகிறேன்ற மாதிரி பேசுகிறாங்க. வேணும்னே வந்துட்டு பிரஜன் வம்பு ஒலிக்கிற மாதிரி தான் பேசினார். அப்புறம் பாரு எழுந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் புருஷனும் பொண்டாட்டியும் கேமராவில் இல்லை பிக் பாஸ் நான் இவ்வளோ ட்ரை பண்ண முடியல, ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு வந்து
அப்போ வந்து சாண்ட்ரா வந்து கேமரால சொல்றாங்க, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் பிக் பாஸ் என்னால முடியல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு வந்து திவாகர ஃபயர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் குவிட் பண்ணிட்டு வியானாவும் கொஞ்ச நேரம் கிச்சனுக்குள்ள வரல. அவ்வளோதான் என்னால பண்ண முடிஞ்சது. நான் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு ட்ரை பண்றேன்ற மாரி அப்போதைக்கு நைட்டுக்கு அது அதோட பெருசா சூடு பிடிக்கல. அதோட விட்டாங்க. ஆனா மார்னிங் எழுந்ததுலேருந்து பார்த்தா, வேணும்னே வந்து ஏன்னா இவங்க மார்னிங் என்ன பண்றாருன்னா, விக்ரம் நைட்டே டிசைட் பண்ணிறாரு. இப்போ அவங்க வரப்போறதில்ல. இப்ப யார் காலைல குக் பண்ணணும்? காலைல எழுந்து சீக்கிரம் யூனிஃபார்ம் போட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் டே நடந்த தப்பு நடக்கக்கூடாது. எல்லாரும் யூனிஃபார்ம் போயிட்டு அவங்கவங்க இதுக்கு போயிடணும். அவங்கவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்ற இடத்துல, அப்போ வந்து கனி அக்காவ தான் கேட்குறாரு. நீங்க வந்து பண்ணுங்க. உங்களுக்கு ஹெல்ப்பா வியானா இருப்பாங்க. இவ்ளோ நாள் இருந்தத விடவும் இன்னும் பெஸ்ட்டா இருக்கணும் ஃபுட்டெல்லாம். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ கேளுன்ற மாரி விக்ரம் வந்து கனி அக்காவ கூப்பிட்டுக்கிறாரு கிச்சனுக்கு. ஸோ வியானா, திவாகர் எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்றாங்க. இவங்க சும்மா இருப்பாங்களா? அந்த சீக்ரெட் டாஸ்க்ன்னு ஒரு பவர என்ன கேட்டா பிரஜன், சாண்ட்ராக்கு கொஞ்ச நாள் சொன்னேன் விஜய் டிவி சப்போர்ட் ரொம்பவே இருக்குங்க. நீங்க பாரு அத கன்டென்ட்க்காக பண்ணா பிரச்சனைன்னு சொல்லி அந்த பொண்ண நெகட்டிவா காட்டுறீங்க. இப்போ அத விட எக்ஸ்ட்ரீம் இவங்க பண்ணும்போது, பாருக்கு மட்டும் கைய இப்ப கட்டுனத கழட்டி விடுங்க அந்த டாஸ்க் இல்லன்னு. அவங்க ஆடுவாங்க ருத்ர தாண்டவம். ஆனா போனா போட்டுன்னு அந்த பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டா, இப்ப அந்த பொண்ணுகிட்ட இருந்து கன்டென்ட் வரல. அந்த பொண்ணு சைலண்ட் ஆயிடுச்சுன்னு நீங்க அப்போ மத்தவங்க யாராவது அந்த கன்டென்ட்ட கிரியேட் பண்ணியிருக்கணும். நீங்களா சீக்ரெட் டாஸ்க்ன்னு ஒருத்தவங்களுக்கு ஒரு பவர குடுத்துட்டு, அப்புறம் அவங்க என்ன வேணா பண்ணா, அது நான் சொல்லி தான் பண்ணாங்க அப்படின்னு ஒண்ணு குடுப்பீங்கன்னா, இது ஃபேர் இல்ல தானே! ஒருத்தங்க தானா ஒண்ணு கன்டென்ட்ட கிரியேட் பண்ணணும். இல்ல அவங்கவங்க இஷ்டமா ஒரு கேம் ஆடணும். அப்போ இதே மாரி அப்போ பாரு பண்ணும்போது நீங்க சீக்ரெட் டாஸ்க்ன்னு ஒண்ணு சொல்லி அந்த பொண்ண வந்துட்டு, இல்ல நான் சொன்னதுனால தான் செஞ்சாங்கன்னு சொல்றீங்களா? இல்லையே 4 வாரம் அந்த பொண்ண அடி அடின்னு அடிச்சீங்கல்ல. அந்த பொண்ணா கன்டென்ட் குடுக்கும்போது. இப்ப அந்த பொண்ணுகிட்ட இருந்து கன்டென்ட் வரலனோனே, மத்தவங்களுக்கு எவனாச்சும் புத்தி இருந்தா அவன் தானா கன்டென்ட்ட கிரியேட் பண்ணியிருக்கணும். அத வுட்டுட்டு நீங்க சொல்லி அவங்க செஞ்சாங்கன்னு அவங்களுக்கு நல்ல பேரையும் குடுத்துட்டு, அவங்க அந்த பேருக்குள்ள இஷ்டத்துக்கு அவங்க விளையாட்ட விளையாடுறது அப்படிங்கிறது எனக்கு என்னமோ ஃபேரா இல்ல. இப்போ ப்ரோமோலலாம் வந்துட்டு சாண்ட்ரா வருவாங்க, திவ்யா வருவாங்க. ஏன்னா சூப்பரா ஆடுறாங்க. இப்போ பாரு ப்ரோமோல வரல அப்படின்னு உங்களுக்கு ஹாப்பி ஆயிரும். இப்போ சாண்ட்ரா வந்து எல்லார்கிட்டயும் பேசுறது என்ன அவங்க அஃபண்ட் பண்ணி பேசினாலும், அவங்க டாஸ்க்குக்கு பண்ணாங்க. நாளைக்கு ஒரு லேபிள வச்சுருவீங்க. அப்படிதானே? ஓகே. அப்புறம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் கூட குடுத்துருவீங்க. ஏன்னா பிக் பாஸ் குடுத்த சீக்ரெட் டாஸ்க்க செம்மையா பண்ணாங்கல்ல, அப்படின்னு வேற லேபிள் ஒட்டிருவீங்க. ஓகே ஃபைன். இப்போ வந்து அப்போ வந்து சாண்ட்ரா வந்து என்ன பண்றாங்கன்னா, காலைல இப்போ கனிய வச்சு இவங்கலாம் பண்ணும்போது, கனிக்கு வந்து அந்த ஹெட் கேப்பையும் ஷெஃப் இல்ல அந்த ஹெட் கேஃப் அந்த ஹெட் கேப்பு, அந்த கிளவுஸ் எதுவுமே குடுக்காம இவங்க வச்சுக்கிறாங்க. எவ்வளோ தூரம் யார் கேட்டாலும் கெஞ்சியோ குடுக்காம இவங்க வச்சோனே, அவங்க அப்படியே குக் பண்றாங்க, செய்றாங்கன்னும்போது, அங்க வந்து சீஃப் கெஸ்ட் உட்காந்து சாப்பிடுறாங்க. மஞ்சரி, பிரியங்கா அப்ப சாப்பிடுறாங்க. ப்ளஸ் வந்து தீபக் எல்லாருமே அங்க இருக்கும்போது இது லிவிங் ஏரியாலயே நடக்குது. அப்போ வந்து வேணும்னே வந்து அவங்க முன்னாடி தும்புறது, செய்றது எல்லாம் சாண்ட்ரா செய்றாங்க. கிட்டத்தட்ட பார்வு பண்ணா ஏதாவது டாஸ்க் குடுத்தா அவங்க இஷ்டத்துக்கு போவாங்க, வருவாங்க. யாரும் சட்டை பண்ண மாட்டாங்களா? அந்த கியூசி டாஸ்க்லாம் அதுக்கெல்லாம் என்னென்ன பேசுனீங்க நெகட்டிவ்னு. அத விட 10 மடங்கு இப்ப சாண்ட்ரா செய்றாங்க. ஆனா அவங்க பிக் பாஸ் குடுத்த டாஸ்க்க செய்றாங்க. அப்போ அந்த பொண்ணும் பிக் பாஸ் வீட்ல கேம் ஆட தானே வந்துச்சு. அத ஆடுச்சுல்ல. அது தப்புன்னா, அப்ப இது மட்டும் தப்பு இல்லையா? பிக் பாஸ் கேம்க்குள்ள ஒரு சீக்ரெட் டாஸ்க் குடுத்தா தான் இவங்களுக்கெல்லாம் மூளை வேலை செய்யும்னா, அந்த பொண்ணு கேமே அப்படிதான் அப்படின்னு புரிஞ்சு வேலை செஞ்சா, இதில யார் புத்திசாலி, யார் முட்டாள்ன்னு தெரியல. பிக் பாஸ் செய்றது சரியானும் தெரியல. ஓகேங்களா? அப்ப அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது, அந்த சாண்ட்ரா பொண்ணு இவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போதே வந்து, "நீங்க சாப்பிட்றீங்களா? சட்னி இதில முடி இருந்துச்சு. நான் தான் எடுத்துட்டு அப்படியே அங்க வச்சுட்டேன்." அப்படிலாம் சொன்னோனே, சாப்பிட்றவங்களுக்கு எப்படிங்க இருக்கும் சீஃப் கெஸ்ட்டு? அப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க. அப்ப பார்வதி, அதுக்கப்புறம் எல்லாருமே வியானா எல்லாமே, "இல்ல இல்ல அப்படிலாம் இல்லைங்க மேடம். அவங்க வேணும்னே சொல்றாங்க. அவங்களுக்கும் வந்து மேனேஜருக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால அவங்க மேனேஜர் இப்ப இல்ல. அவங்க ஹெட் ஷெஃப்பா இல்ல. அவங்களுக்கு பதில் வேற ஒருத்தவங்கள போட்டு குக் பண்ணா. அதனால அப்படி சொன்னாங்க. ஏங்க நீங்க உங்களுக்குள்ள 1000 இருக்கட்டும்ங்க. ப்ளஸ்ஸோ, மைனஸோ ஒரு ஃபுட்ல இப்படி இருக்குன்னு ஒருத்தவங்க சொல்லும்போது, அந்த ஹோட்டலுக்கு நாங்க எப்படிங்க நாங்க நம்பி சாப்பிட முடியும்? அட்லீஸ்ட் ஒரு ஹெசிடேஷனா டவுட் வருதோ, இல்ல ஒரு ஹெசிடேஷனாவது வரும்ல. எங்களுக்கு என்னவோ இது சரியா தோணல அப்படின்னு இந்த ஆர்குமெண்ட் ரொம்ப சூடா போயிட்டுருக்குமோ, அங்க வேணும்னே போய் போறது, வரதுன்னு தும்புறது, செய்யறது எல்லாம் பண்றாங்க. அப்ப அரோரா கேட்குறாங்க. என்னதான் நீங்க வந்து கோவம் அப்படின்னாலும், இப்ப தும்புறீங்க, செய்றீங்கன்னா பக்கத்துல இருக்கவங்க இன்ஃபெக்ஷன் ஆகும். இதெல்லாம் ஃபேராவா இருக்குன்னா, நான் பண்ணுவேன், செய்வேன் அப்படின்னு. பார்வலாம் போய் கெஞ்சுறாங்க. இந்த மாரி வந்து அந்த கேப் குடுத்துருங்க, செய்யுங்க. எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். சீஃப் கெஸ்ட் கிளம்பிட்டான்னா, அவங்களுக்கு சீஃப் கெஸ்ட் கிளம்புறதுக்குள்ள அந்த நாமினேஷன வாங்கிடணுமே. அப்பதானே அப்போ யாரோ ஒருத்தருக்கு நாமினேஷன் பாஸ் கிடைக்கும். இந்த டாஸ்க்ல வின் பண்ணா புருஷனுக்கோ, பொண்டாட்டிக்கோ இன்னொருத்தங்கள டைரக்ட் நாமினேஷன் போடலாம். ஒருவேளை இவங்க தோத்துட்டா 2 பேருமே டைரக்ட் நாமினேஷனுக்கு போயிடுவாங்க. இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாஸ் வந்து வேற யாருக்காவது போயிரும். இதுதானே டீலு. அப்போ வந்து அவங்க அதுக்காக தான் பண்றாங்க அப்படின்றது அவங்களோட இது இருக்கு. இதுக்கு நடுவுல என்ன பண்றாங்க, மஞ்சரிக்கு தீபக்லாம் வந்து இந்த இடத்துலலாம் என்னால சாப்பிட முடியாது. இதுக்கு மேல இந்த ஹோட்டல்லலாம் இருக்க முடியாது. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்லாம் வந்து சூட்கேஸ் எடுத்துட்டு கிளம்பவே ஆரம்பிச்சுட்டாரு. அவர்லாம் கிளம்பவே ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க பிரியங்கா சாப்பிட்டுட்டே இருங்க. இதெல்லாம் அவங்க சாப்பிடும்போதே நடக்குது. பக்கத்துல மஞ்சரி உட்காந்து, "நான்லாம் சாப்பிட மாட்டேன்ப்பா. இதுக்கப்புறம் இவ்வளோ விஷயம் ஆனதுக்கப்புறம் நான்லாம் எப்படி சாப்பிடுவேன்? நான்லாம் சாப்பிட மாட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவுல அந்த குடுத்த ஸ்டாரையும் வாங்கிடுறாங்க. மஞ்சரி வந்து மஞ்சரி, தீபக் எல்லாம் யார் யார் குடுத்தோம்? குடுங்க. இவ்ளோ பிரச்சனை இருக்கு. இந்த ஹோட்டல்ல நாங்க ஸ்டார் வேற குடுத்தோமா? அது எதுக்கு உங்களுக்கு? அப்படிங்கிற மாரி பிரவீனு, வியானா எல்லார்கிட்டயும் வந்து கழட்டி வாங்குறேன். இப்ப இதுக்கு எல்லாம் பிரச்சனை. இதுக்கு நடுவுல அந்த சந்து கேப்ல அவன் ஒருத்தன் இருக்கான்ல, அ அ என்ன சொல்றது?
அவன் சீக்கு வந்த கோழி திவாகர் நல்லா தான் பேர் வச்சாரு. அந்த சீக்கு வந்த கோழி அவருக்கெல்லாம் ஒருத்தன் அவன் நடுநடுல வந்து எல்லாத்துக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜராக காரணம் அசிஸ்டன்ட் மேனேஜராக காரணம்னு அதே பழைய கதையை அவன் ஒன்று நடுவில் பேசிகிட்டு இருக்கான். அப்போ வந்து இந்த பழசு இந்த திவ்யா இருக்குல்ல அதுவும் அந்த ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு வந்து நான் நேற்று மேனேஜராக இருக்கும்போது இவங்கெல்லாம் ஒன்றா வேலை எனக்கு கூட ஒத்து போல இப்போ மட்டும் இவங்க வந்து நல்ல ஹோட்டல் நடத்துவாங்களா அப்படிங்கிற மாதிரி நேற்று நடந்த கதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அது வந்து மஞ்சரி கிட்ட பிரியங்கா கிட்ட சொல்லுது. அதனால் எனக்கு நேற்று சப்போர்ட் பண்ணல, அவங்களும் ஒரு டீமாக பண்ணுறாங்க, எனக்கும் இவங்க கூட சப்போர்ட் பண்ண இஷ்டம் இல்லைமோ. அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க சீஃப் கெஸ்ட்டு உங்களுக்குள்ள 1000 பஞ்சாயத்து இருக்கட்டும் 1000 பர்சனல் இருக்கட்டும், அப்போ என்ன பிரச்சனைன்னு போது திவாகரை எடுக்கணும்னு சொன்னாங்க, நாங்கள் யாரும் எடுக்கல அப்படின்போது இப்போ திவாகரை எடுத்தாகணும் இல்லைனா நான் இதை தான் செய்வேன்ற மாதிரி சாண்ட்ரா அவங்க ஒன்று செய்கிறாங்க. ஏன் எடுக்கணும், ஒரு ஃபேராக தானே வேலை செஞ்சாங்கன்னு ஒரு மெஜாரிட்டி கூட்டம் இருக்குது. வியானாவும் இவங்க சைடுக்கு நிற்கிறாங்க. இப்போ இது எப்படி போகுதுன்னா சாண்ட்ரா திவ்யா ஒரு பக்கம் சேர்ந்துட்டாங்க, வியானா அதுக்கப்புறம் மற்றவங்கெல்லாம் வந்து பார்வதி தப்புன்னு சொல்கிறவங்க பார்வதி தப்புன்னு சொல்கிறாங்க. அது அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த 2 3 இருக்குல்ல அந்த வன்மகுடோன் 2 அது வந்து அந்த ரம்யா அந்த எஃப்ஜே இந்த பிரவீன்லாம் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக இது எதுவுமே சரி பண்ணல அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒன்றுமே இவர் தான் விக்ரம் என்ன கீழிப்பார், இவர் தான் 4 வாரம் கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே வராமல் இன்றைக்கி திடீர்னு இது மட்டும் மேனேஜர் மட்டும் ஆகிட்டா எல்லா பிரச்சனையும் பார்வதி தான் சரி பண்ணிருந்தாங்க. இப்போ இவங்க தெளிவாக தெரிஞ்சே வந்து சாண்ட்ரா அட்டாக் கொடுக்குறாங்க. பார்வதி மட்டும் இப்போ விடுங்க, சும்மா பூந்து விளையாடுவாங்க அந்த மேடமு. ஆனால் நீங்கள் தான் அவங்கள நல்லவங்களாக்கி வச்சுருக்கீங்களே, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பிக் பாஸ் இந்த டாஸ்க் மட்டும் முடியட்டுமே அப்புறம் இருக்குது உங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பாரு பார்க்கணும். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு லைவில். இது எப்படி யார் வின் பண்ண இப்போ ஒரே வார்த்தை திவாகர் வந்து அங்கேருந்து குவிட் பண்ணி அனுப்பிச்சிடணும், யாரையா ஒருத்தங்களை ஷிஃப்ட் பண்ணிடணும், அந்த போஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுன்றதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க. பார்க்கறது பார்த்தா அவ்வளோ நீங்கள் என்ன அனாயிங் இரிட்டேட்டிங் எல்லாம் சொன்னீங்கல்ல பார்வை, அதை விட 10 மடங்கு இருக்குது. ஆனால் ஒரே ஒரு லேபிள் மேலே இருக்குது, இது சீக்ரெட் டாஸ்க் பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க். ஏன்னா இவங்களுக்கு தனித்தனியாக மூளை இல்லை, தனியாக விளையாட பொய்ஷி இல்லை. அதனால் பிக் பாஸாக ஒன்று பண்ண சொன்னால் தான் இவங்க பண்ணுவாங்க. வாங்கின சம்பளத்துக்கு தானாக வாங்கின சம்பளத்துக்கு வேலை செய்யணுன்ற அறிவு இல்லைன்றது இதுலேருந்து நல்லா தெரியுது. அப்போ அறிவோட விளையாடின பாரு முட்டாள்னா இவங்கெல்லாம் புத்திசாலி தான். ஓகே கைஸ், தேங்க்யூ.